கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-3042-7777 and 044-3063-2994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? வர்த்தகத்தின் முதல் நாளா நேற்று மண்டே எப்படி இருந்தது? நேற்று கோல்ட் ரேட்ல ஒரு எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் சில்வர்ல ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் இருக்கு. இதற்கு என்ன மெயின் ஆஃப் த ரீசன் சார்? ஆக்சுவலா நேற்று கோல்டு இன்ட்ராடேல ஒரு $180 பக்கம் வந்துருங்க. 1191.50 மார்க்கெட் லோ கொடுத்துருக்கு. அகெயின் மார்க்கெட் $1210 போயிட்டு நேற்று முன்தினம் முடிஞ்ச விலையிலே ஒரு கொஞ்சம் நியரஸ்ட் ரேட்ல 1206 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சது. அதே 1205 மார்க்கெட் முடிஞ்சது. பெரிய ரீசன் கிடையாது. ஆனால் இன்ட்ராடேல தங்கம் இறங்கினதுக்கு காரணம் என்ன, ஏறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இறங்கின ரீசன் என்னன்னு பாத்துருவோம். இறங்கின ரீசன் என்னன்னா, அகெயின் செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. அப்படி ஆன்லைன்ல ஸ்பெகுலேட்டர்ஸ் அதிகமா செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்றதால மார்க்கெட் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது. யூஎஸ் டாலர் 5 இயர் ஹைல இருந்து திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த 5 இயர் ஹைல இருந்து இறங்க ஆரம்பிச்சோன்னா அகெயின் கோல்டு தான் டாலர் ஹெட்ஜ் எப்பவுமே இருக்கும் இல்லையா. ஸோ கோல்டு கொஞ்சம் மேலே போனதுனால மேலே போச்சு. அகெயின் செட்டில் அப் வித் சேம் ரேட், அவ்வளோதான், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அண்ட் தென் சில்வரும் கோல்டு 0.93% நேற்று யூஎஸ் மார்க்கெட்ல மாறி இருக்கு. இங்க 0.55% மாறி இருக்கு. அந்த ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ்லாம் நம்ம அவ்வளோ அக்யூரேட்டா எடுக்க தேவை கிடையாது. க்ரூட் ஆயில பொறுத்தவரை சப்ளை இன்னும் அதிகமா இருக்குங்கிற மாதிரி செய்தி வெளியானா ஆயில் அகைன் ஒரு ஃபாலோ கொடுத்து ஒரு $62.16 பக்கம் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் அகைன் லோவர் டிமாண்ட். ஏன்னா யூரோப்ல ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு கண்டிப்பா கோல்டு ரேட்டு பேஸ் மெட்டல்ஸோட ரேட் ஏற ஆரம்பிக்கும். ஆனா அப்படி இருந்தும் பேஸ் மெட்டல்ஸ் டிமாண்ட் சைனீஸ் மார்க்கெட்ல கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் மெட்டல்ஸ் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து பேசும் மதுரையில இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுந்தரமூர்த்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுந்தரமூர்த்தி. சார் இந்த சில்வர் 45,000 வாங்கி வச்சிருந்தோம் சார் 8ஆம் மாசம். ஏதாவது உலக நாடுகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு சடனா ஏறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க வாங்கின சில்வர் 45,000 வரதுக்கு உலக நாடுகள் விட்டு போகணும். உங்ககிட்ட அதான் சொல்றேன், இன்ட்ராடேல முடிங்க, இல்ல மேக்ஸிமம் 2-3 நாள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே 45,000 எங்க இருக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்க ரேட் என்ன அப்ராக்சிமேட்டா எடுத்து பார்த்தோம்னா அரௌண்ட் சில்வர் 36,000 கிட்டத்தட்ட 10,000 9,000 ரூபாய் கிட்டத்தட்ட லூஸ் பண்ணிருக்கீங்க. இட் மீன்ஸ் ஒரு 1000க்கு $30,000 லாஸ் பண்ணிருப்பீங்க. நியர் அபவுட் 2,70,000 ரூபாய் ஒரு லாட்ல நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. இது தேவையில்லாத வேலை. அது எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போகுதுன்னா, தனக்காக என்ன வேணாலும் நடக்குமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் போனீங்கனாலே நீங்க கொஞ்சம் கேம்பிளிங்ல இறங்குறீங்க. உங்களை அறியாம நமக்காக வருதான்னு பார்ப்போம், நம்ம கண்மூடித்தனமா ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்றீங்க. அப்படிலாம் ட்ரேடிங்ல வெயிட் பண்ணக்கூடாது. திருப்பி 45,000 வருமானு கேட்டா இந்த மாதத்துக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா மார்க்கெட் ஏறதுக்கான செய்தி பெரிய அளவுல இல்லை. இருந்தால் ஒரு 1000-2000 ஏற்ற இருக்க வேணாலும் இருக்கலாமே தவிர நீங்க எதிர்பார்க்க 45,000 இந்த மாதம் கண்டிப்பா வராது. அடுத்த மாதம் அகைன் ஜனவரி 15 தேதிக்கு மேல வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சில்வர் ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சொல்றீங்க சார். தொடர்ந்து பேசும் ஈரோட்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் பிருந்தா. ஹலோ, சொல்லுங்க பிருந்தா. கமாடிட்டி வர்த்தகம் குறித்த கேள்வி என்ன? சார் ஹரிஹரன் சார் பேசுறேங்க. பேசுங்க. சொல்லுங்க மேடம். சார் நேற்றுக்கு காப்பர் 405 பையிங் கொடுத்துருக்காங்க சார். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா முந்தா நேற்று அவர் பேசும்போது 404க்கு மேல ஸ்ட்ராங் பையிங் தான் சொன்னாங்க. பட் நேற்றுக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு, கீழே 399க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மறுபடியும் அதே லெவல் வருமா? நான் ஹோல்ட் பண்ணலாமா இல்ல கவர் பண்ணலாமா? நேற்று முன்தினம் எடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை. எப்போ உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்க? பாருங்க, வெள்ளிக்கிழமை சொல்றேன். சேதுராமன் சார் சொன்னாரு 404க்கு மேல ஸ்ட்ராங் பை. பட் அவர் கூட ஸ்டாப் லாஸ் சொல்லியிருப்பாரு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 402 ரூபாய் 50 காசுக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா வேணாலும் ஒரு லாட் பை பண்ணி 403 ரூபாய் 45 காசுல நீங்க வெளியாகிறது நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்லயே வெளியேறலாம். அது இருக்கும் போது இன்கேஸ் மார்க்கெட் இன்னும் மேலும் இறங்க ஆரம்பிச்சு 399 ரூபாய் 75 காசுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா நீங்க
செல் தான் போகணும். அந்த பையர் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு ஃப்ரெஷ்ஷா 2 லாட்டா வேணாலும் செல் எடுத்து ₹1 லாபம் தான் அங்கேயும் எடுத்துட்டு வெளியாக வேண்டியதானே. நீங்க அந்த பையர் ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன். மேலும் பேசும் சார் திருவள்ளூர்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுஜா. ஹலோ, சொல்லுங்க சுஜா, பேசுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? சார் நான் வந்து ஜிங்க் வந்து 13818ல வந்து பைல இருக்கேன் சார். சரிங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சுஜா. ஜிங்க் மினில வந்து 13818ல பைல இருக்கேன் சார், என்ன பண்ணட்டும்? ஓகே, என்ன பண்ணணும் கேக்குறாங்க சார். ஜிங்க் பைல இருக்காங்க. இன்னைக்கு 138.5 மேல ஏறுச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா வேணாலும் ஒரு லாட் பை பண்ணி 138.30ல நீங்க வெளியாகுங்க. ஏன்னா அதுக்கு மேல நீங்க ட்ரேட் பண்ண வேண்டாம் ஜிங்க்ல. இதே 137.15 இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லது. நன்றி சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதாவது நம்ம க்ரூட் ஆயில் வந்து சப்ளை வந்து அதிகமாகும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. இன்கேஸ் ஓவர் சப்ளை ஆகும்போது தென் க்ரூட் ஆயில வந்து என்ன தாக்கம் ஏற்படும் சார்? ஆயில் ஆல்ரெடி ஓவர் சப்ளை தான் போயிட்டு இருக்கு. ஓவர் சப்ளை ஆகும்போது ப்ரொடக்ஷனுக்கு குறைப்பாங்கன்றதுதான் சரித்திரம். இந்த வாட்டி வந்து ப்ரொடக்ஷனும் கட் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி நியூஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஓவராலா இறங்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆக போகுது அப்படின்னுட்டு. ஏன்னா மார்க்கெட்ல பையர்ஸ் இல்லை. யூஎஸ் மார்க்கெட்ல பையர்ஸ் இல்லாதப்ப மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்றவங்க ஒரு பக்கம். எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இறங்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல யாரும் செல் போறது கிடையாது. ஆனா பையிங்கும் போறது இல்லை இப்போ, ஏன்னா மார்க்கெட் இறங்கும்னு சொல்றாங்க. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தா இருக்கலாம் இந்த வீக்ல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா க்ரூட் ஆயில ட்ரேட் பண்ணீங்கன்னா இன் கேஸ் லாங்ல ஹோல்ட் பண்ணி இருந்தால் ரெக்கவர் ஆகும். இல்ல பாட்டம்ல பை பண்ண நினைச்சாலும் பை பண்ணுங்க. பட் வித் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்க எப்பவுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எடுத்தோம் ஆயில பொறுத்த வரைக்கும் 4024க்கு மேல மார்க்கெட்ல பை போகலாம். பை போனீங்க அப்படின்னா அந்த இன்ட்ராடேல பண்றவங்க ப்ராப்ளம் கிடையாது. பை பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் லாபத்துல வெளியாகும். இதே மார்க்கெட்ல ஆல்ரெடி பைல இருக்கவங்க மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ஆவரேஜ் போங்க, இன்னொரு 200 பாயிண்ட் இறங்கினா ஆவரேஜ் போகலாம். அப்படி வேணா செய்யலாமே தவிர மார்க்கெட்ல வந்து நான் சொல்றேன்றதுனால நீங்க இன்னைக்கு பொசிஷனை எடுத்துடக்கூடாது. இன்ட்ராடே ஆவரேஜ் இறங்க இறங்க ஆவரேஜ் போனாலும் போங்க. இல்ல பொசிஷன் எடுத்து ஆல்ரெடி மார்க்கெட்ல ஸ்டக் ஆயிருக்கவங்க இறங்க இறங்க வேணா ஃப்ரெஷ்ஷா பையிங் போய் நீங்க அதை ஆவரேஜ் அவுட் பண்ணி ஓரளவுக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் எப்பவுமே ரீட்ரேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். ஒரு 33% கண்டிப்பா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க எக்ஸிட் ஆகணும். ஸோ 33% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். நீங்க கண்டிப்பா 3 டைம்ஸ் 2 லாட் வச்சிருந்தா 6 லாட்டா நீங்க ஆவரேஜ் அவுட் பண்ணணும். அப்பதான் நீங்க சீக்கிரமா நீங்க வெளியில ஆக முடியும். தொடர்ந்து பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணன், கேள்வி என்ன? என்ஜி வந்து 263ல ஷார்ட் வச்சிருக்கேன் சார். ஒரு 2 லாட் வச்சிருக்கேன். 263ங்களா? 263 சார். ஆமா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து குரூட் ஆயில் வந்து இப்போ ஆக்சுவலி ஓவரால் குளோபலி யூஎஸ் மார்க்கெட் கன்ஃபார்ம்டு $40 வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க சார். ஆனா இந்த டிசம்பரோட கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்னால மைட் பி மார்க்கெட் மே டேக் அப் ட்ரெண்ட்ன்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க சார். அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். ஆயில்ல வந்து ஒரு பக்கம் எல்லாரும் இறங்குன்றாங்க. அப்ப எல்லாரும் செல் போனா யாருதான் பையர் இருப்பா? நீங்க விற்கிறீங்கன்னா வாங்க ஆள் இருக்கணுமே. வாங்க ஆள் இல்லை அப்படின்னா நேரத்துக்கு ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துடும். அதாவது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் ஒன்று திங்க் பண்ணி பாருங்க. பெரிய ட்ரேடர்ஸ், அதாவது $60 இன்னைக்கு $62 போற $62 ட்ரேட் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து 60 வரலாம், 58 வரலாம், 56 வரலாம்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்கேஸ் வரலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வரும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் வந்து மார்க்கெட் இறங்கும்னு சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், உங்களை விட 100 மடங்கு வந்து அவங்க இன்னும் தெளிவா இருப்பாங்க. ஸோ அப்படி மார்க்கெட்ல இந்த ரேட்ல நீங்களோ இல்ல யாராவது விற்கும் போது வாங்கறதுக்கு ஆள் இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க விற்க முடியும். அப்ப வாங்கறதுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் இருக்கணும். அப்ப பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து நீங்களே இறங்கும்னு எதிர்பார்க்கும் போது பெரிய பெரிய பிளேயர்ஸும் இறங்கும் தான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அவங்க ஏன் வந்து வாங்க போறாங்க? ஸோ இந்த ஆஸ்பெக்ட திங்க் பண்ணி பாருங்க. ஸோ தட் இந்த $40 வரும்ன்ற நீங்க ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது தப்புங்கிறது இன்னும் டீடைல்டா புரியும். நேச்சுரல் கேஸ் வந்து 263 ஸ்டாக்ல கேஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல புக்கிங்ல இருக்கீங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க. பெட்டர் கம் அவுட். வந்தா இருக்க ப்ராஃபிட் மேல ஒரு $10 இருந்தாலும் நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. 40 பாயிண்ட்ஸ் யூ காட் ரைட், நியர் அபவுட் நல்ல, இட்ஸ் குட் மணி. எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது. நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். திருநெல்வேலியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சந்திரபாபு. வணக்கம். சொல்லுங்க சந்திரபாபு, கமாடிட்டி வர்த்தகம் குறித்து கேள்வி என்ன? ஒரு நேற்று டெய்லி வந்து என்சிஎக்ஸ்ல ட்ரேட் பண்றத முன்னாள் ட்ரேட் பண்றத அனுப்புறாங்க.
அதுல வந்து க்ரூட் ஆயில் 2 பை 2 செல் பண்ணனா கரெக்டா வந்து 2 பை 2 செல்னு வருது. அதே வந்து காப்பர் ஒரு லாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் 2 செல்லு, காப்பர் ஒரு லாட் ஒரு பை ஒரு செல் பண்ணலாம். அது மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது 6 பை 5 செல்லு, 4 பை 3 செல்லு இப்படி வருது. அதுக்கு காரணம் என்னங்க? இல்ல ஒரு லைன்ல இருங்க. முதல்ல கிரேட் வெஞ்சர்ஸ்ல பண்றீங்களா? ஆமா சார், ஆமா சார். உங்க கிளைண்ட் கோட் என்ன? 149 சார். குட். 1497 ஆமாங்க. ரொம்ப பழைய கிளைண்ட் ஆச்சு. உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேள்வி 16,000 சில்லற போயிட்டு இருக்கும் போது 1497 கிளைண்ட் என்ன இருக்குன்னா சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாம எப்போகே இந்த டவுட் உங்களுக்கு எப்போ வந்திருக்கணும்? சிம்பிள், நீங்க ரிப்போர்ட் பார்க்க தெரியல, வேற ஒண்ணுமே கிடையாது. செட்டில்டு பொசிஷன்ஸ் ஓபன் பண்ண, செட்டில்டு பொசிஷன் ஓபன் பொசிஷன் தனித்தனியா இருக்கும். டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு போன் பண்ணி கேட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அது நீங்க ஒரு 2 லாட் வாங்கும்போது 2 லாட் பையனா 4 லாட் பையா காட்டாது. அப்படி வந்து 99ல 100% காட்டாது. நீங்க முந்தின நாள் ட்ரேடும் டேட் நீங்க வந்து 1 நாள் 2 நாள் டேட் போட்டு பார்க்கணும். இல்லைன்னா நீங்க 1 மாத டேட்டுக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஓப்பன் பொசிஷன் என்ன, நீங்க முடிஞ்ச பொசிஷனும் சேர்த்து இதுல காட்டும். சம்டைம்ஸ் நீங்க வந்து 2ஆம் தேதி டேட்டுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு, இப்ப நீங்க 9 டேட் 8ஆம் தேதி டேட்டுக்கு போட்டு பார்த்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி 7ஆம் தேதி டேட்டுக்கு சேர்த்து பாத்தீங்கன்னா கூடுதலாக 7ஆம் தேதி பண்ண ட்ரேடும் கலந்து காட்டும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா, நீங்க தாராளமா போன் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்ப லேட் ஆக்சுவலா நீங்க எப்போ கேட்க சார். நாளைக்கு நாளை மறுநாள் நடக்கக்கூடிய லைவ் ட்ரேடிங் பத்தி சொல்லுங்க. எந்த மாவட்டத்தில் நடக்குது, தென் எந்த இடத்துல நடக்குது சார் லைவ் ட்ரேடிங்? முக்கியமாக நாளை நடக்கக்கூடிய லைவ் ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறது திருப்பூர்ல இருக்க மக்களுக்கு மட்டும். என்ன காரணம், திருப்பூர்ல டோட்டலா மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம லைவ் ட்ரேடிங் செஷனுக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்கவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அதனால லீபேபிள் ஹோட்டல்ல வச்சிருக்கோம். லீபேபிள் ஹோட்டல் ஆப்வியஸா எல்லாருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தெரியும். அந்த ஹோட்டல்ல காலை 9:45 மணிக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா 9:45 மணிக்கு நீங்க வந்தாதான் 10ல இருந்து 10:15க்கு இன்னையோட லெவல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நாளையோட லெவல்ஸ் 10:15 இருந்து 10:30 மணிக்கு வந்ததும் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால அதை மறந்துடாதீங்க. 9:45 மணிக்கு லீபேபிள் வரணும். அனுமதி இலவசம் தான், முன்பதிவு கண்டிப்பாக அவசியம். அதுக்கு அடுத்த நாள் கோவை அதே மாதிரி காலை 9:45 மணிக்கு கோவையிலும் அதிகமான நபர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுனால கோவையிலும் விஜய் பார்க்கிங் ஹோட்டல் ராம்நகர் காந்திபுரத்தில் நடக்க இருக்கு. அதுக்கும் முன்பதிவு அவசியம் தான், அனுமதி இலவசம் தான். சரி, இந்த 2 திருப்பூரும் சரி கோயம்புத்தூரும் சரி, இந்த 2 ஊர்ல 2 சிட்டில இருந்தும் யார் யாரெல்லாம் வந்து கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிருக்கீங்களோ, இல்ல மாதம் இதுல 10% சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க எப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னு நினைக்கிறவங்களோ, இல்லைன்னா வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு புரியாம இன்னும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே இதுல கலந்துக்கலாம். ஏன்னா லைவ் ட்ரேடிங் செஷன் அப்படிங்கறது என்ன பொறுத்தவரையில யாரை கேட்டாலுமே சரி ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது சாதாரணமா எல்லாராலையும் எல்லா இடத்துலயும் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் நான் பண்ணவும் முடியாது. தி ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் நாங்க கொடுத்த எங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல்ஸ்ல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த லைவ் ட்ரேடிங் செஷன் கூட நானா கண்மூடித்தனமா செய்யாம எப்படி நாங்க செய்யறோங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க தான் என்னோட அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ண போறீங்க. சோ அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே வந்து திருப்பூர்லயும் கோவையிலும் பண்ண சொல்லியிருக்கேன். கலந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களோட விருப்பம், ஆனா கலந்துக்கிட்டா நல்லதுங்கிறது என்னோட ஆலோசனை. மேலும் பேசும் சார். கோவையில இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் மேடம், தலைவர்கிட்ட பேசணும். பேசுங்க கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த டெய்லி வந்து 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 2 லட்சம் சொல்லி மெசேஜ் கொடுக்குறாங்க சார். யாரு? ஒரு நாளைக்கு 20 மெசேஜ், 10 போன் கால் வருது. இல்ல யாருன்னு கேட்டேன். இல்ல நிறைய மெசேஜ் பூனால இருந்து வருது சார். ஓகே ஓகே ஓகே. 5,000 பேக்கேஜ் மாசம் சொல்றாங்க. 2 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவங்க வெறும் 5,000 வாங்கிக்கிறாங்களாம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? வந்து செபி வந்து இந்த அட்வைசர் கால் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்ப ஸ்டாப் ஆகும் சார்? குட். அதாவது நீங்க ஒருத்தர் தான் இந்த கேள்விகள் கேட்டாலும் இங்க ஒருத்தர் தான் தெளிவா புரிஞ்சுட்டு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக கேட்டிருக்கீங்க. அதாவது மாதம் 5,000 2 லட்சம் சம்பாதிங்கிறதுக்கு யார் எதுக்காக உங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்து சம்பாதிக்க வைக்கணுங்கிற கேட்கிற கேள்வி. இட்ஸ் 100% ரைட். இதை நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். வடநாட்டுல இருந்து நிறைய மெசேஜஸ் வருது, ஈவன் என் மொபைலுக்கே வருது. ஏதாவது ஜாக்பாட் கால்ஸ்னு வருது. அது இல்லாம வந்து மாதம் 1 லட்சம் கட்டுங்க, நீங்க 10 லட்சம் சம்பாதிக்கலாம்லாம் வருது. சோ இது எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து அந்த 1-2 மாதத்துக்கு ஒரு 3 நாள் ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. அது மட்டும் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க.
ட்ரையல் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் பெட்டரா வரும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ் நிறைய ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நிரந்தரமா ஒருத்தால வந்து ப்ராஃபிட்டா வந்து ப்ராஃபிட் டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாது மார்க்கெட்ல. அப்படி கொடுக்க தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா தினைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய புதையல். அது எதுக்கு நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அந்த வகையில கிரேட் வெஞ்சர்ஸ்ல நான் கொடுக்கக்கூடிய லைவ் ட்ரேடிங் செஷன் கூட நான் சொல்ற சின்ன புதையல் தான். அதை நீங்க எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கைக்காக மட்டும்தான் நான் அதையும் கொடுக்கறேனே தவிர அதுக்கு மேற்பட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட ரிசர்ச் டீமுக்கே தெரியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்றதுங்கிறது பிளைண்டா டிப்ஸை கொடுக்கல. எப்படி ரிசர்ச் ரீட் பண்ணி எப்படி வந்து எந்தெந்த டைம்ல ட்ரேட் பண்ண, எந்தெந்த டைம்ல நியூஸ் வர டைம்ல ட்ரேட் பண்ண கூடாதுங்கிற விஷயத்துல மொத்தத்தையுமே சொல்லி கொடுத்து பண்றேன். ஸோ அதுக்கு நான் ஃபீஸும் வாங்குறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி லைவ் ட்ரேடிங் தான் நாளைக்கு பண்ண போறேன். அதனை அடுத்து செபி வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கமாடிட்டிஸை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கிளாஸஸ் நடத்தக்கூடாது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுங்கிறது தெரியல. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மதுரையிலிருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். சொல்லுங்க ரமேஷ். குருடாயில சொன்னீங்க எல்லா பேரும் செல்லிங் போறாங்க, பையிங் ஆள் அப்படின்னு. இல்ல குருடாயில செல்லிங் போறாங்கன்னு சொல்லல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. மார்க்கெட் இறங்கும்னு எல்லாருமே நினைச்சா நம்மளே, ஏதாவது சாதாரண ஒரு ட்ரேடர் மார்க்கெட் மதுரையில இருக்க நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் நீங்களே இறங்கும்னு நினைச்சா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நியூயார்க்லயும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்கள் முதலீடு செய்வாங்கல்ல. அப்ப நீங்களே இறங்கும்னு நினைச்சா அவங்க வந்து கண்டிப்பா இறங்கணும்னு நினைச்சுதான் இருக்கணும். ஏன்னா ரீட்டைலர்ஸ் நீங்க வந்து அவங்க நினைக்கிறாங்கன்றதான் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றீங்க. அப்படி பெரிய பெரிய ட்ரேடர்ஸே இறங்கணும்னு நினைக்கும் போது அப்ப இந்த விலையில வந்து விற்கும் போது யார் தான் வாங்குவா? வாங்கறதுக்கே ஆள் எல்லாம் இன்னைக்கு இல்லை, உடனடியா $30 வந்து நிக்கணும் க்ரூட் ஆயில். லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அது முடியாதுன்னு தான் சொல்ல வந்தானே தவிர மற்றபடி இது இறங்கிட்டே தான் இருக்குன்னு நான் சொல்ல வரல. மேலும் பேசும் சார். உடுமலைப்பேட்ல இருந்து கொஸ்டின்ஸ் என்ன? ரமேஷ் லைன்ல இருக்கீங்களா? ஆமா ஆமா. அதாவது பல்லாக்க தூக்குறதுக்கு 4 பேர் ஏறுறதுக்கு வேணுங்களா? எனக்கு புரியல. பல்லாக்குல எல்லாரும் ஏறணும் பாத்தீங்கன்னா பல்லாக்க தூக்குறதுக்கு 4 பேர் வேணும்ல? ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் ரைட். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி கோல்டு சில்வருடைய லெவல் எப்படி இருக்கு இன்னைக்கு? கோல்ட பொறுத்தவரையில இன்னைக்கு 26,410க்கு மேல இருந்துச்சுன்னா பையிங், 26,453 பெரிய டார்கெட்ல ஜஸ்ட் ஒரு $40 டார்கெட் இருக்கு, முடிஞ்சா புக் பண்ணிக்கலாம். அதே 26,321 செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 26,274. சில்வரை பொறுத்தவரை 36,854க்கு மேல பையிங், முதல் டார்கெட் 36,826. செல் சைட்ல 36,566 கீழே போச்சுன்னா செல் பண்ணுங்க. ஒரு $100 லாபம் எடுத்துட்டு வெளியாகும். நன்றி. மேலும் பேசும் சார். உடுமலைப்பேட்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சந்திரசேகர். வணக்கம் மேடம். சார் பேசுங்க சந்திரசேகர். சார் இப்போ குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ப்ரோக்கரேஜ் லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஜிங்க்கு பாத்தீங்கன்னா 420 அந்த ரேஞ்சில எனக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ எந்த இதுல ஃபார்மேட்ல இது பண்றாங்க சார்? அதாவது நீங்க எங்க ட்ரேட் பண்றீங்களோ அங்க கரெக்டா கேளுங்க. புரோக்கரேஜ் என்ன, எம்சிஎக்ஸ்க்கு நான் கட்டக்கூடிய டர்ன் ஓவர் சார்ஜ், டிரான்சாக்சன் சார்ஜஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து என்ன சிடிடி கமாடிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் என்ன, சர்வீஸ் டாக்ஸ் என்ன, எஜுகேஷன் சிஸ்டம் பிரிச்சு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஜிங்க்கு புரோக்கரேஜ் $420 போட்ட காலம் 2008 முடிஞ்சிச்சு. இன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஜிங்க்லாம் கிரேட் வெஞ்சர்ஸ் எடுத்தீங்கன்னா புரோக்கரேஜ் மட்டும் $38. அதுக்கு மேல நீங்க என்ன அதற்கு எல்லாமே எல்லா சார்ஜஸும் சேர்த்தே சொல்றேன். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். $137, 5 லட்சம் 10 வாங்கி வச்சா $10 லட்சம். $10 லட்சம் ரூபாய்க்கு வந்து என்ன ஆனாலும் எல்லா டாக்ஸும் போட்டாலும் $180 தான் வரணும். பிளஸ் இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் புரோக்கரேஜ் $38 சேர்த்துனா $210, $220 மேக்சிமம் நான் சொல்றது. அதாவது அவ்வளவு கூட வராது எனக்கு தெரிஞ்சு. டிரான்சாக்சன் டாக்ஸ் $25 வரும். தென் செட்டில்மெண்ட் சார்ஜ் ஒரு ஒரு $4, ஒரு $5 என்னவோ வரும். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் டாக்ஸ், புரோக்கரேஜ் இதெல்லாம் எடுத்தா என்ன கேட்டீங்கன்னா $100 தாண்டாது. நான் அதிகமா சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது ஜிங்கை பொறுத்தவரை ஐ டூ ரிமெம்பர் தட் நீங்க வாங்கி அடுத்த விலைக்கு வித்தாலே நீங்க $150 இன்னும் லாபம் பாக்குறீங்க. கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரை எல்லா டாக்ஸும் சேர்த்தே சொல்றேன், மொத்தத்தையும் சேர்த்து சொல்றேன். மேலும் பேசும் சார். திருப்பூர்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாபு. சொல்லுங்க பாபு, கேள்வி என்ன? சார் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க பாபு. சார் ஒரு சங்கடமான கொஸ்டின் சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலைங்க சார். கேளுங்க. டிப்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி
எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க சார். சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் அவங்களே வந்து ட்ரேடிங் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதாவது டிப்ஸ் வியாபாரிகள் அப்படின்னு ஊட்டிங்க வந்து சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து கமாடிட்டி வந்து இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கவங்களே வந்து முதல்ல வந்து அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். யார் சக்சஸ் ஆயிருக்காங்க கேட்டாரு பாபு? கேள்வி என்னன்னு கேளு. வெரி சிம்பிள். முதல் கேள்வி ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டாரு. டிப்ஸ் கொடுக்கிற நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கே டிப்ஸ் தெரியும் போகுது. அதாவது இதுல ஒரு 90% ஃபேக் தாங்க. 95% ஃபேக் தான். அதாவது அவங்க மாத வருமானம், அதாவது ஒரு 100 பேர் கொடுத்தோம்னா ஒரு 5 லட்சம் 5000 ரூபாய் மாசம்னா ஒரு 100 பேர் 200 பேர் கொடுத்தா 5 to 10 லட்சம் ரூபாய் வருமானம் ஒரு மாசத்துக்கு. ஒரு 2-3 மாசம் அவங்க பண்ணிட்டு அதோட நிப்பாட்டிடலான்ற மாதிரிலாம் இருப்பாங்க. எப்படி டிப்ஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா ஒரு சார்ட் எடுத்துப்பாங்க. சார்ட்ல அவங்க ஸ்ட்ராட்டஜியை போட்டுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில பை கொடுத்தா உடனே பை மெசேஜ் கொடுக்கறது, அந்த ஸ்ட்ராட்டஜியில செல் கொடுத்தா உடனே செல் மெசேஜ் கொடுக்கறது. இப்படிதான் டிப்ஸ் மேக்கிங் கம்பெனிஸ் ஆர் கோயிங். நான் அதுக்காக என்ன சொல்றேன், சார்ட்டே நான் கையிலே கொடுத்துருவேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ இந்த 5% சொன்னேன் இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ட்ரேடிங்கே வேண்டாம், அதாவது எனக்கு ட்ரேடிங் எனக்கு செட் ஆகாது, ஆலோசனை செட் ஆகுன்றவங்க 5% இருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரேடிங் பண்ணா அவங்களே தவறு பண்ணிடுவோம். அதாவது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒரு டிப்ஸ் சொன்னீங்க, ஜஸ்ட் லைக் தட் நீங்க பார்த்து உங்களுக்கு பிளைண்ட் கால்குலேஷன் ஆயில் இப்ப வாங்கினா 10 ரூபா புக் ஆகும்பா அப்படின்னு நீங்க சொன்னா புக் ஆகும். அதே ஆயில நீங்க வாங்கிருந்தீங்கன்னா 10 ரூபா புக் ஆகாது. ஏன்னா அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5% வேணா செல்லுபடி ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 95% டிப்ஸ் மேக்கர்ஸ் ஆர் லூசர்ஸ் தான். நம்ம டிப்ஸ் ப்ரொவைட் பண்ண எல்லாருமே லூசர்ஸ் தான். அட்வைஸ் இப்ப என்ன மாதிரியா எடுத்துக்கலாம். அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா அட்வைஸ் பண்றதுலயும் எல்லாரும் லாபம் எடுக்கலாம்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நஷ்டமாகறான்னு சொல்ல முடியாது. அட்வைஸ் பண்றவங்க இப்ப என்ன பொறுத்த வரல கேட்டீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங் பண்ண அட்வைஸ் கொடுக்குறேன்னா ட்ரேட் பண்ணி காட்டுறேன், நான் லைவா ப்ரூவ் பண்றேன். அப்படி லைவா ப்ரூவ் பண்ணால் அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து கரெக்டா இருக்கான்றது நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணி அதை நான் எஜுகேட் பண்ணி சொல்லி கொடுத்து என்னோட அக்கௌண்ட்ல லைவா இப்ப நாளைக்கு திருப்பூர்லயும் நாளைக்கு கோயம்புத்தூர்லயும் வரவங்க ட்ரேட் பண்ண போறாங்க. சோ அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து சக்சஸ் ஆகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்க நம்பலாம். நன்றி. நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாரமம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பா நாளைக்கு மற்றும் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய லைவ் ட்ரேடிங் குறித்து தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.